இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். மனித வாழ்க்கை துன்பம், துயரம், கடும் உழைப்பு, பிரச்சனைகள் நிறைந்ததாக இருந்தாலும் தெய்வ கிருபையால் நாம் திருப்தி அடையலாம். காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலை நேரத்தில் தேவ கிருபையை நாடும்போது அந்த நாள் எப்படிப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. காலையிலே நம் மனங்கள் ஆண்டவருடைய பேரன்பினால் திருப்தியாக்கப்படும் என்றால் அந்நாள் மகிழ்ச்சியாயிருக்கும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். தேவனுடைய மாறாத பேரன்பே அவருடைய கிருபையாகும். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை நிமித்தமும் அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதனால் பலவித பாவங்களில் சிக்கியுள்ளனர். மனிதனின் குறுகிய வாழ்நாட்களில் தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்வோமானால் நம் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ செய்வார். குறுகிய காலமே, அதாவது 29 வயது வரை வாழ்ந்த டேவிட் பிராய்னட் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பிறந்தவர். அமெரிக்க இந்தியர்களுக்கு மிஷனரியாக தம் வாழ்நாளை கிறிஸ்துவின் மகிமைக்காக ஒப்பு கொடுத்தார். மேலும் சிவப்பிந்திய இன மக்களுக்கும் கிறிஸ்துவை அறிவித்தார். மிக குறுகிய காலமே வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார். அவருடைய வாழ்நாட்கள் முழுவதும் உபயோகமான நாட்களாக இருந்தது. இவரை பின்பற்றி வில்லியம் கேரி, ஹென்றி மார்டின் ஆகிய தலைசிறந்த மிஷனரிகள் அயல் நாடுகளில் அர்ப்பணியாளர்களாக தங்களை ஒப்பு கொடுத்தனர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஜெபம் செய்வோம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.